பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கோம், அது வெற்றி தான். அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்போம். அதே நேரத்தில் அண்ணா இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னா 31 இடத்துல ஜெயிச்சிருக்கணும். பட் எலெக்ஷன் அப்படி நடக்க முடியாதுங்கண்ணா. இன்னைக்கு நீங்க பிஜேபியினுடைய என்டிஏனுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ணால் ஒரு 30-31 இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம். 30-31 சரியா தெரியலீங்கண்ணா, 30 or 31. பட் அது ஒரு பேச்சு அமையாது. காரணம், மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு 3 ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க. ஸோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும், அவங்க சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க. ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்னா 2026 ஆட்சியை பிடிக்க போகிறேன். இல்லை, இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட். அதனால் இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனால் கை தர்றது இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சியை பிடிக்கணும். அதான் இலக்கு. காரணம்னா ஆனால் கை தட்டாதீங்க பிரஸ் மீட். ஏன்னா அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க முடியும், அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும், அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும். ஒருவேளை 2026 இன்னைக்கு 11% தான் இருக்கிறீங்க, 2026 ஆட்சியை பிடிக்கணும்னா 35% வேணும். எப்படி பிடிப்பீங்க? நீங்க கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா, நான் சொல்லிங்கண்ணா. ஆனால் எங்களுடைய இலக்கு அது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாகத்தான் பார்க்குறாங்கண்ணா. திராவிட கட்சின்னு சொன்னா, திராவிட கட்சின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா மதுரை கீழே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. நீங்க பாருங்க, இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே ரீச் ஆயிருக்கு. என்னை குறிப்பாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி நீங்கள் கன்னியாகுமரியில் பாருங்க. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க. எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலனா. தமிழகத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறணும். 2 முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்னைக்கு அது நடந்திருக்கு, கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துகிட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கணும்னு 2 அமைச்சர் போய் நைட் உட்காந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒழுக்கமாக இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பது தான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கண்ணா. நேச்சுரலுங்கண்ணா, நேச்சுரல். 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்க. இதற்கு முன்பு தமிழகத்தில் பாருங்க. தமிழகத்தில் டெபாசிட்னா 16.6 17% வாக்கு வங்கி வாங்கணும். 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்தில் 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே. ஆட்சியில் 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல, அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அதனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக போயிருக்கும். ஏன்னா டெபாசிட் மினிமமே 16.6%. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில் அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க, 0.4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல்கல்லாக தான் பார்க்குறோம். முதல்ல 17% தாண்டுங்க, அப்புறம் 30%க்கு போங்க. அதனால் இதை பாட்டு நாங்கள் இதற்கு வருத்த பண்ணுங்கண்ணா. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலண்ணா. நான் சொல்கிற கட்சி பேரெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் இத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட்டு, கொங்கு கட்சி, அதை தாண்டி ஒரு ஊராக போங்கண்ணா. இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியை இந்தி கூட்டணி பெறல. எங்கள் கூட்டணி விடுங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி 240. இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி 231.
ஸோ இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. அதான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகள் போங்க, யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு. ஆனால் கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம். அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா. அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்கள் ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியலைங்கண்ணா. இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு. யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நிச்சயமாக அது காஸ் ஆஃப் கன்சர்ன். அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள், சரி செய்வார்கள். ராஜஸ்தானில் 11 இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். போன முறை 25, இந்த முறை 14. அதற்கான காரணத்தை ஆராய போகிறோம். மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியாக இருக்குது, அதற்கான காரணத்தை ஆராயிரோம். மகாராஷ்டிராவில் 18க்கு வந்திருக்கோம். கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு, அதற்கான காரணத்தை ஆராயிரோம். அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இன்ஸ்பிரேஷன், ஒரிசாவில் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஒரிசாவில் 25 ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி. 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து 2004 பாருங்கள், 0 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 8 சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசாவில் 18 எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசாவில் ஆட்சி அமைக்கிறோம். இதுதான் இந்த லெசனில் எலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய பெரிய லெசனுங்கண்ணா. அதனால் அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும். பொறுமையாக இருக்கணும், வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவாக பார்க்குறோம். அருணாச்சல பிரதேசில் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்ணுறோங்க. மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறோம். யூபியில் அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது, ஆயிருக்கு. அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க. மகாராஷ்டிராவில் அவ்வளோ ஆயிருக்கூடாது, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், ஆயிருக்கு, அதை சரி பண்ணுறோம். மக்களுடைய தீர்ப்பை காலையில் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அதனால் அதையும் நம்ம நல்லதாக பார்த்து தாங்க நான் ஆகணும். அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறாங்கல்லங்கண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி என்ன அவங்க தானே சொன்னாங்க. இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு. இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது, கொடி இல்லாமல் 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா? 3% தாண்டுமான். இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம்னு. அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா. அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம். இதையே முன்னாடி சொல்லலை, இதையே முன்னாடி சொல்ல. நான் தலைவர்களை பற்றி என்ன தப்பாக பேசினேன்? நான் எங்கே தப்பாக பேசலையா? பேசினது தான் இப்பவும் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், நான் அந்த கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு வர்றேன். அந்த கேள்வியை முடிச்சுட்டு வர்றேன். அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு. அது பெரிய விஷயம். ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்சியில் மரியாதை தேவை. நான் கைத்தட்டாது. என் தொண்டன் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான். 23 இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறான். 30 ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம். 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படி தானே கட்சி வளரும். இதே ஒரிசால நீங்கள் நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா? 1% கட்சின்னு சொன்னீங்க ஒரிசால. 2004 0 கட்சி நீங்கள். 1 சீட் 2009, 14 3, 19 8. இன்னைக்கு எங்கே இருக்குங்க? ஆட்சியில் இருக்கு. ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை. இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது. எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடு. ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று இந்த கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வெற்றி பார்க்குறோம், தோல்வியும் பார்க்குறோம். அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓ, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சும்பீங்க. இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு. இத்தனை காலமாக நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போகிறோம்.
நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவர்களுடைய மகன்ல எங்க நிற்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசினாங்க. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர் ஏன் 3வது இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்களே. எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. சென்னையில் 3 இடத்திலும் கூட, தலைநகரத்தில் 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி, இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில் எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும்? திருநெல்வேலி சவுத்தில் பாருங்க, கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால் இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுகவுக்கு கொடுத்த பரிசு தான் இது. இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்ல. அண்ணே, ஒரு கட்சி எப்பண்ணே இருக்கும்? எம்பிக்கள் இருக்கணும், எம்எல்ஏக்கள் இருக்கணும். அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க,